கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி நம்பிக்கையின் நங்கூரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது: கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுடைய நம்பிக்கையாய் மாறும்போது அவன் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. யோசுவாவும் அவனோடு கூடிய ஜனங்களும் கர்த்தரை நம்பி யுத்தம் செய்த போது அவர்கள் பெரிய பெரிய பலத்த ஜாதிகளுக்கு விரோதமாக எல்லாம் ஜெயம் எடுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாட்கள் செல்ல என்ன நடக்கிறது தெரியுமா? இதோ ஒரு சிறிய பட்டணத்துக்கு விரோதமாக, அதாவது ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் போது அவர்கள் அந்த பட்டணத்தின் பலத்தை பார்த்து இந்த பட்டணத்தை எளிதாக வென்று விடலாம் என்று சொல்லி தங்களுடைய பலத்தை நம்பினார்கள். என்ன நடந்தது? இதுவரைக்கும் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து யுத்தம் பண்ணினவர்கள் இப்பொழுது முதலாக தங்களுடைய பலத்தை நம்பி யுத்தம் செய்தார்கள். இதனால் அந்த சிறிய பட்டணத்துக்கு விரோதமாய் முறிந்து ஓடினதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.